அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் 2025 புது வருடம் பிறக்க போகுது. அதில் முதல் 5 ராசிகள் கோடீஸ்வர யோகமும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் நடக்கக்கூடிய 5 ராசிகளை பற்றி இப்போ நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் 2025 எப்படி இருக்க பொழுது 2024 முடியடைய காலகட்டத்தில் இப்போ நம்ம 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த 5 ராசிகளுக்கு இப்போ வரக்கூடிய புது வருடம் 2025ஆம் ஆண்டில் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய 5 ராசிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிஞ்சுக்கவும், அந்த 5 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நிகழும் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கூடவே வரக்கூடிய புது வருடத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது 2025 ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி கிரகம் பயிற்சியாக இருக்குது. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் மற்ற சில ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தீமைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் நிறைய ராசிக்காரர்களும் ரொம்பவே ஒரு அச்சத்தில் இருப்பாங்க. அதனால் வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு எந்த மாதிரியான கெட்ட பலன்கள் ஏற்பட இருந்தாலும் நாம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா எல்லா விதமான குற்ற தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கிடையாதுங்க. நம்ம தமிழ் மரபில் வந்த ஞான குருவான அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த பரிகாரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கவும் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் உறவினர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. முன்னாடி சொன்ன மாதிரி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார். இதனால் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான வெவ்வேறுபட்ட பலன்களையும் வழங்க இருக்கார். அப்படின்னு இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி காரணமாக ஏராளமான ராசிக்காரர்களுக்கு அதிக துன்பங்களை நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் யாருமே கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்லை. நான் இந்த பதிவில் இந்த சனி பயிற்சியிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான துல்லியமான பரிகாரம் ஒன்றையும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன சனி பயிற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே சமயம் இந்த 2025ஆம் ஆண்டு என்னதான் இந்த சனி பயிற்சி நடக்க இருந்தாலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அதிக அளவிலான செல்வம் கிடைக்கக்கூடிய யோகங்களும் ஏற்பட இருக்கு. அதனால் இந்த 5 ராசிக்காரர்களும் 2025ஆம் ஆண்டு பெரும்பான்மையான தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் செல்வ ரீதியான வரவுகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. மிக முக்கியமான சொல்லணும் அப்படின்னா இந்த 5 ராசிக்காரர்கள் வாழ்விலும் இந்த நாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் விலகி இந்த ஒரு வருடத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாக காத்திருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செல்வம் ரீதியாக, அதாவது பணம் ரீதியாக இருந்து வந்த துன்பங்கள் இவர்களுக்கு மிக விரைவிலேயே விலகி ஏராளமான செல்வத்தையும் இவர்களுக்கு சேகரித்து கொடுக்கும். அதே சமயத்தில் உறவுகளுக்கு இடையில் ஏதாவது மனமுறிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த மனச்சஞ்சலங்களும் மனப்பிரிவுகளும் விலகி ஒற்றுமை உணர்வும் உறவுகளுக்கு இடையிலான ஒரு நேச உறவும் வலுப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வெளிநாட்டு பயணங்களும் இவர்கள் முயற்சி செய்து தடைப்பட்டு இருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த தடைகளும் விலகி வெளிநாட்டு பயணங்களுக்கான நல்வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படி இந்த 5 ராசிக்காரர்களும் இன்னுமே நிறைய நன்மைகளை அனுபவிக்க காத்துக்கிருக்காங்க. அப்படியே அந்த நன்மைகள் பெறக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத ஒவ்வொன்றாக இப்போ நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே. நாம் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நிகழ இருக்கும் சனி பெயர்ச்சியில் லாபச்சனி நிகழ இருக்கு. அதனாலேயே இவர்களுடைய வாழ்வில் ஏராளமான செல்வ விருத்திகளும்
ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் கடன் பிரச்சனைகள் சிக்கி இருந்தால் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்வில் சனி பெயர்ச்சி காரணமாக, அதாவது லாபச்சனியின் காரணமாக அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் வரக்கூடிய 2025 அப்படின்ற இந்த வருடம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே ஒரு உத்தமமான வருடமாகவும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே இவர்களுடைய காதல் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் ஏராளமான ஒற்றுமை விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்களா அப்படினாலும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடத்தோடு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும். அதனால் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து இரண்டாவதாக மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சியிலும் கர்ம சனிதான் நிகழ இருக்கு. அதனாலே இவர்களுக்கு வாழ்வில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் முயற்சிகள் உடனடியாக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நிறைவே பொன் பொருட்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இவர்களுடைய காதல் வாழ்க்கையும் இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு இடையில் அதிக அளவிலான ஒற்றுமை உணர்வு மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்கன்னா அப்படின்னாலும் எந்த விதமான தடைகளும் இன்றி உடனடியாக செல்வதற்கான பலன்களும் ஏற்படும். அதே சமயத்தில் இவர்கள் யாரிடமாவது கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த 2025 ஆண்டு அந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் வரக்கூடிய 2025 ஆண்டு அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே ஒரு உகந்த சிறந்த வருடமாக காணப்படுகிறது. அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்த நபர்கள் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் மற்றும் திருமாலையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த அதீத நன்மைகளும் கிடைக்கும். அடுத்தது மூன்றாவதாக கன்னி ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 அப்படின்றது செல்வ வளத்தையும் அதிகமாக வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையுது. அதனால இந்த கன்னி ராசிக்காரர்களும் ரொம்பவுமே மன மகிழ்வோடு வாழக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 ஆண்டு அமைய இருக்கு. அதனால நீங்க தொடர்ச்சியாக துர்க்கை அம்மனையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அதே சமயத்துல முருகப்பெருமான் அப்படின்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த கடவுளாக இருக்கிறார். அதனால் துர்க்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிறையவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான்காவதாக துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 ஆண்டு அப்படின்றது ரொம்பவுமே ஒரு உகந்த வருடமாக அமைய இருக்கு. அதனால நீங்க ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அது மட்டும் அல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விலகி அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்குமாங்க. அதனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுவதனால மூலமாக அதிக வெற்றிகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து கடைசியாக ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடியது மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் பிறந்த நபர்கள் சனி பயிற்சியில் சகாய சனியாக ஏற்பட இருக்கு. அதனால நீங்க ரொம்பவுமே நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைகளுமே ஏற்படாது. நிறைவான செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் அதிக அளவிலான ஒற்றுமை உணர்வும் அன்பு உணர்வும் மேம்படும். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமால் அதாவது விஷ்ணு பகவானை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் விலகி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சரி நண்பர்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2025 ஆண்டு நன்மைகள் பெறக்கூடிய 5 ராசிக்காரர்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சிருப்போம். அதே சமயத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தது போல சனி பெயர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை யார் சொன்னாலும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மரபின் ஆதி குருமார்களில் ஒருவரான சிறந்த முருகபத்திரமாக விலகிய அருணகிரிநாதரால் சொல்லப்படுறதுதானுங்க இந்த பரிகாரம். அதாவது இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரியை நம்ம பார்த்துடலாம். அதாவது நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல் என்னை என்ன செய்யும் கொடுங்க குற்று என்ன செய்யும் அப்படின்ற ஒரு பாடலை இந்த பாடல் வரியிலிருந்து அருணகிரிநாதர் பாடியிருப்பார். அதாவது இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய இடர்கள் மற்றும் 9 கோள்களாலும் ஏற்படக்கூடிய வினைகள், அதே சமயத்துல மரண பயம் எவனால் ஏற்படக்கூடிய மரண பயத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரே ஒரு வழியாக இருப்பது முருகப்பெருமானை சரணடைவது மட்டுமே அப்படின்றது தான் இந்த பாட்டினுடைய பொருளாக இருக்கு.
இந்த பொருள் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேற்சொன்ன முருகப்பெருமான முழு மனதோடு பக்தி செய்து நாம் அவரையே நினைத்து அவரை சரணடைந்து அனுதினமும் ஓம் முருகா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வாழ்ந்தோம் அப்படின்னா சொன்னால் நாம் நம்ம 9 கோள்கள் மேற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகி நிம்மதியான வாழ்க்கை கிட்டுமாம். இதுதான் நண்பர்களே இந்த பரிகாரம். நீங்கள் முருகப்பெருமான சரணடைந்து முருகன் மீது பக்தி செலுத்தி அனுதினமும் ஓம் முருகா அப்படின்ற இந்த புனிதமான மந்திரத்தை சொல்லி வாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோள்களாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படாது. நிம்மதியாக வாழலாம். 2025 இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.